எங்கள் கோயில் யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றிட்டு யாத்திரையை ஆரம்பித்து முதல்ல திருவண்ணாமலை போனோம். அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு நாள் தங்கி 16 கிலோமீட்டர் கிரிவலம் வந்துட்டு மறுநாள் கிளம்பி திருக்கடையூர், கற்பரட்சாம்பிகை, திருக்கடையூர், வேளாங்கண்ணி 3 போய் அப்புறம் வேளாங்கண்ணியில் அன்னைக்கு தங்கிட்டு மறுநாள் வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பி பிள்ளையார்பட்டி போனோம். அப்புறம் பிள்ளையார்பட்டியிலேருந்து திருச்சி போய் திருச்சியில் ஸ்ரீரங்கம் வெக்காளியம்மன் கோயில் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் கிளம்பி திருச்செந்தூரில் போய் தங்கி திருச்செந்தூர் ஆண்டவரை பார்த்துட்டு அங்கேருந்து பழனி போனோம். அப்புறம் பழனியில் மூட்டை சாமிகளோட ஜீவசமாதி, அப்புறம் பழனி முருகன் கோயில், அங்கே போயிட்டு அப்புறம் அப்படியே குருவாயூர் கிளம்பி குருவாயூரில் தங்கினோம். அப்புறம் குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்துட்டு பழனிமலை, சபரிமலை போனோம். சபரிமலையில் நாங்கள் நம்பவே இல்லை போவோன்னு. ஏன்னா அவ்வளவு சந்தேகத்தோடு தான் போனோம். சபரிமலைக்கு ஏற முடியுமா, ஏற முடியாதா, பார்க்க முடியுமா, கோயில் திறந்துருக்குமா, கூட்டமாக இருக்குமா, இப்படியெல்லாம் பெரிய குழப்பத்தோடு தான் போனோம். ஆனால் அங்கே போனோன்னே எங்களுக்கு அவரே வழிவிட்டு கூப்பிட்ட மாதிரி எல்லா வசதியும் பண்ணி தானாகவே நடந்தது. நாங்கள் மேலே கோயிலில் போய் 1/2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி அன்றைக்கி ராத்திரியாக கிளம்பி தேக்கடி வந்துட்டு தேக்கடியில் அன்னைக்கு தங்கிட்டோம். அப்புறம் மறுநாள் கிளம்பி மதுரை போய் மதுரையில் மீனாட்சி அம்மன், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, அழகர் கோயில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் கிளம்பி அங்கே தங்கிட்டு மறுநாள் கிளம்பி மெட்ராஸுக்கு கிளம்புனோம். மெட்ராஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம் மறுநாள் குமரகுருபரோட ஜீவசமாதி, மாங்காட்டு அம்மன், அப்புறம் வடபழனி போயிட்டு எங்கள் யாத்திரை முடிச்சுட்டு வீட்டில் செட்டில் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. சபரிமலை போகும்போது நம்ம நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளோட கருணையை உணர்ந்த தருணம் அது. மேலே போய் சாமியை பார்த்தோன்னே அப்படியே கலங்கி நின்னோம். நாங்கள் இப்படி வந்துச்சு பார்ப்போமான்னு தோணின அந்த தருணம் எங்களுக்கு கடவுளோட கருணையை உணர வச்ச தருணம். அதை சொல்லால் நான் சொல்ல முடியாது, உணர்ந்தால் தான் புரியும். திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சரியான குப்பை கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம். ஜனங்கள் கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணுன்னே ஆசைப்படாத மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுறாங்க. நாளிக்கிணறுலெல்லாம் நின்று தண்ணி குளிக்கிறதுக்கெல்லாம் வசதியாக க்யூவில் நின்று அங்கேயும் கொண்டு ஊற்றி மழை வேறு நாங்கள் போன நேரம் பேஞ்சுக்கிட்டு எல்லாம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால எங்களால் கடலில் குளிக்கவோ நாளிக்கிணறுல குளிக்கவோ முடியல. நாங்கள் நேராக போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். என்னோட வந்தவங்க இவ்வளோ அசிங்கமாக போட்டிருக்காங்களே, முருகர் ரொம்ப பாவம்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை கேட்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. நம்ம ஜனங்களும் கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணுன்னு ஆசைப்பட்டாலொழிய இந்த கோயிலெலாம் பவித்திரமாகவும் இதாக பக்தி மனத்தோடு இருக்காது. அதே நேரம் வடபழனி கோயில், நம்ம பழனிமலை எல்லாம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப நல்ல மெயின்டெனன்ஸோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா கிரிவலத்தில் அந்த சன்னியாசிகள்னு அவங்கள சொல்கிறதா பரதேசிகள்னு அவங்கள சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு அசிங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க.